ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல் நல்லாவே இனிஷியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரியல் பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 10 o'clock ஒரு நல்ல சீரியல் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரில, நான் கூட 3 எபிசோட் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக கனெக்ட் ஆயிடுச்சு உள்ள. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னைய யோசிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சீரியல் கனெக்ட் ஆகுது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. முக்கியமாக வந்துட்டு கதிரவன் ஃப்ரான்சிஸ் சார் இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க எப்படி ஈஸியாக இன்ட்ரோ பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறத அவர் ரொம்பவே அழகாக பண்ணுவார் டேரக்டர் சார். ஸோ பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ அதே போல் இந்த சீரியல் பற்றி பேசணும் அப்படின்னா சிந்து பைரவி. ஸோ இதுதான் சீரியலோட டைட்டில். ஸோ சிந்து பைரவின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அப்பா சத்யராஜ், அம்மா வந்துட்டு சாரதா. ஸோ நான் நிறைய இந்த நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சி பேசிட்டு இருக்கேன். ஒரு சில கேரக்டர் மறந்துடுறேன். ஸோ எபிசோட் போக போக நம்ம ஞாபகம் வந்துடும். ஸோ சிந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா படிக்கல. ஸோ அவங்க வந்து படித்த ஒரு மாப்பிள்ளையா எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதான். பைரவி வந்து வெளியில் படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பொண்ணு. சிந்து பொறுத்த வரைக்கும் படிக்காம வீட்டில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கேரக்டர். பைரவி வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்க 2 பேர் ஒரு பக்கம் ஒரு நார்மல் ஃபேமிலி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோ சைடில் ஃபேமிலி வந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய சிவா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு டாக்டரு. ஹீரோ வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ தங்கச்சி, அப்பா, அம்மா. ஓகேங்களா. அம்மா ரோலில் தான் நம்மளுடைய மகா அப்படின்ற ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். அப்பா ரோல் பேர் மறந்துட்டேன். நம்ம எதிர்நீச்சல் ஜான்சராணி அவங்க பண்றாங்க அம்மா ரோல்ல. ஸோ அப்பாவுடைய நேம் மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களுமே நம்ம ப்ரீவியஸ் சீரியல்ஸ் விஜயிலே பார்த்துருப்போம். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஹீரோவுடைய அப்பாவுடைய அண்ணா வீட்டில் தான் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா இறந்துட்டாரு. அண்ணாவுடைய ஒய்ஃப் அன்னபூர்ணி, அண்ணி மட்டும் இப்போ இருக்காங்க. அன்னைக்கு வந்து 2 குழந்தைங்க, 2 பசங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ஆறுமுகம், இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஊமை, பேச வராது. ஸோ உங்களை பேர் வந்து நான் மறந்துட்டேன். ஓகேங்களா. பேர் நான் மறக்கிறேன்னு சொல்றதுல நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த ஆறுமுகத்தோட தங்கச்சி பேர் மறந்துட்டேன், ஹீரோவுடைய அப்பா பேரை மறந்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க தான் அன்னபூர்ணி தான் வந்துட்டு வீட்டை வந்து தலைமை பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சிவா எல்லாம் படிக்க வச்சது அவங்க தான். ஸோ அவங்களால தான் சிவா வந்து இன்னைக்கு ஒரு டாக்டர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சிவா வந்து அம்மாவை விட பெரியம்மா மேல நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு வந்து, அதாவது அன்னபூர்ணிக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கும். சாரி, மகாக்கு வந்து அன்னபூர்ணி மேல பார்த்தாலே ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா நம்ம போல நம்மளை விட அவங்கள இது பண்றானே, ரொம்ப நாள் அவங்க என்னமோ கொஞ்சம் பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு எல்லா நாளும் அவங்களுக்கு கீழே நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க மகாக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்கும் அன்னபூர்ணி மேல. அதுதான் வந்து இப்போதைக்கு ட்ராக்ஸ். அந்த கோவத்துல தான் அந்த ஆறுமுகத்தோட தங்கச்சிக்கு வாய் பேச முடியாத அளவுக்கு ஒரு மருந்தை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் சீரியல் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா அமையும் நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப பேச முடியாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாலுமே அவங்களால பேச முடியறது இல்லை. ஏன்னா அந்த காவடிலாம் கூட எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டுதல்லாம், அந்த வேண்டுதல்லாம் பழிக்காம போறதுக்கு முக்கிய காரணம் இவங்க வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து பேச முடியல அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பெரிய டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்லி சிவா சொல்றாரு. அங்க வந்துட்டு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த டாக்டர் வந்தாங்கன்னா அவங்க எதுவும் சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம், இந்த உண்மை ரிலேட்டடாக எதுவும் ட்ராக் மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாம அந்த மகா இருக்காங்களா, ஹீரோடைய அம்மாவுக்கு ஒரு தம்பி கேரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த வில்லன் நம்ம நிறைய சீரியல் அவர் பார்த்துருப்போம். துர்கா, பாரதி கண்ணம்மா துர்கா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஈரமன விஜயவே அழகர் நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த சீரியலுமே வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு எதிராக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவங்க இந்த ஃபேமிலியுடைய ஒரு ட்ராக்கு. ஸோ இதில் ஆறுமுகத்துக்கு வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சீன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ஆறுமுகத்துக்கு வந்து இப்போ நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்லேயே வந்துருச்சு இல்லையா. ஸோ கல்யாணத்தில் வந்துட்டு அவங்க கல்யாணம் போகிற நேரத்தில் அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அந்த அண்ணனுக்கு வந்து அந்த ஆறுமுகத்தோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தான் நீங்க வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு ஆறுமுகம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாரு. ஸோ இப்போ இது ஒரு பக்கம், ஏன்னா ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து கண்டிப்பா பைரவி கூட தான் வந்து கல்யாணம் ஆக போகுது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இன்னொரு பக்கம் யோசிக்கிறோம் அப்படின்னா ஹீரோடைய சைட்ல, அதாவது இங்க வந்து முடிச்சு போட போறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஃப்ரீயானா ஹீரோயின் வந்து ஹீரோ விரும்புறாங்க, இன்டெரக்டா நம்மளதான் அவரும் விரும்புறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து போறதா நினைச்சு பொண்ணு பார்க்க வராங்கலாம் நினைச்சு கூட ஏமாந்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு ஒரு பக்கம் சிந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு ஹாஸ்பிட்டல்ல. அவங்க பொண்ணு பேர் வந்து ஸ்னேகா. ஸோ ஸ்னேகாவுமே இவங்கள லவ் பண்றாங்க. வீட்லயுமே சொல்லிட்டாங்க, அதாவது ஹீரோவுடைய அம்மா கிட்டயுமே சொல்லி சம்மதம் வாங்கிட்டாங்க. அவங்களுமே ஆறுமுகத்தோட கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு பேசி நான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன ஒரு
ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் தான் சிந்து மேலே இருக்காங்க. சிந்து மேலே அந்த கோவம் அப்படிலாம் கூட கிடையாது. நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு பக்கம் ஸ்னேகா கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எனிவே ஸ்டாப் ஆகி சிந்து கூட கல்யாணம் ஆக போகுது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பைரவிக்கு சுத்தமாக வந்துட்டு ஆரம்பத்தை பிடிக்கவே இல்லை. ஸோ அது எந்த மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஓவரால் பார்க்கணும் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து சீரியல் இன்வால்வ் ஆயிருக்கு. அது உண்மையிலே பெரிய பாசிட்டிவான விஷயம். ஒருத்தர் ஹீரோ ஹீரோயின் மேலே மட்டும் வச்சு ட்ராக் மூவ் பண்ணாமல் எல்லா பக்கமே ட்ராக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறுமுகம் ரோல் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்கு. நல்ல ஒரு பெரிய பில்டப் பண்ணி நல்லா இருக்காங்க அந்த ரோல். உண்மையிலே பார்க்கும்போது அவர் எடுத்து பண்றவருமே நல்லா அழகாக பண்றாரு. ஸோ உண்மையிலே அப்ரிஷியபிள் திங்கு. அதே போல வந்துட்டு நம்மளுடைய பைரவி ரோல் பண்றவங்க பல்லவி ஏற்கனவே நம்ம விஜயில பண்ணியிருந்தாங்களே ஒரு நெகட்டிவ் ஷேடு, அதுக்கு இதுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ். முக்கியமாக அந்த வாய்ஸ் கொடுக்குறவங்க முல்லையோட வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் கண்ணை மூடி கேட்டால் எனக்கு சித்து ஞாபகம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு. 10 o'clock கண்டிப்பாக சர்வை பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு தான் அவங்க கொஞ்சம் நல்ல டிஆர்பி எலமெண்ட்ஸ் இன்செர்ட் பண்றாங்க. இந்த மேரேஜ் டாக் இன்செர்ட் பண்றது கண்டிப்பாக ப்ரோமோ போட்டாங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும். அது தொடர்ந்து பேக் டு பேக் அவங்க ஹை வோல்டேஜ் டாக்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி பேஸ் பண்ணி சீரியல் எடுக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நல்லா ரீச் ஆகிறதுக்கு என்னோட சார்பு வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய ஒரு வியூ. சீரியல் நல்லா தான் இருக்கு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா திருக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.